இல்ல இப்ப அவரு ஒரு நொடி போதும் நாங்க சொல்றதுக்குன்னு சொன்னார்ல, அதான் கீழே first கமெண்ட் step. என்ன தெரியுமா, அந்த நொடி எப்போதுன்னு கேட்கறான் அப்புறம் தமிழன். அந்த நொடி எப்போது தலைவா, அந்த நொடி எப்போதுங்கிறான். ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு இப்ப ஆளுநர் மேட்டர்லயும் தமிழர்கள் ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க தொடர்ச்சியா. சார் இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்றிய அரசின் ஆதரவாளர்கள் பாஜகவா இருக்கும். நீங்க பார்த்தா ஜல்லிக்கட்டுக்கு இதே மாதிரி தான் பேசுறாங்க. ஆமா ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு சொன்ன உடனே இவங்க மாடை என்ன செய்றாங்க தெரியுமா, மாடை எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா, எவனுமே மாடு வளர்க்காதவன் இந்த டிவி விவாதத்துல உட்காந்து இந்த டிவி விவாதத்துல உட்காந்து விவாதம் பண்ணால ஒருத்தன் கூட மாடு வளர்த்ததில்லை சார், வளர்த்ததே கிடையாது. ஆனா உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு நான் சொல்லல, சுய சிந்தனையே கிடையாது. என் ஜல்லிக்கட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, காளைகளை வந்து இந்த பட்டியலில் சேர்த்தது யாரு, பீட்டா அமைப்புக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நம்ம சிந்திக்கிறோம். அதனால கேட்குறோம், பீட்டான்ற அமைப்பு இந்தியாவிலே கிடையாது, வெளிநாட்டு அமைப்புக்கு நீங்க என்னடா வால் பிடிக்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அவங்க கேட்கறது இல்லை, ஏன்னா அவங்க பாஸ் சொல்லிட்டாங்க, அவங்க பேசுறாங்க. இங்க நம்ம பாஸ் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஆமா அதுதான் இங்க கொள்கை அடிப்பில இருந்து கொள்கை அடிப்படையில் தான் பேசுவோம்.